निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. பகவானிடத்தில் பக்தி பாவம் நிரம்பி இருப்பும் அவர்கள் சுகாச்சாரியருடைய அமுதமயமான பாகவத புராணத்தை குடிக்கிறார்கள், கழிக்கிறார்கள். பக்தி பாவனை இருக்கும் அவர்கள் பாகவதம் வாசிக்க வேணுமா, அல்லது பாகவதத்தை படித்தோமானால் பக்தி விளையுமா? இது ரெண்டும் ஒன்றில் ஒன்றால் எது முன்னாக ஏற்படுகிறது என்கிற கேள்வி எழும். ஒரு சிறிதளவு பக்தி, பெருமானிடத்தில் விருப்பம், பெரியோர் வாய்ச்சொல் கேட்க வேணுங்கிற ஆவல், அது இருந்தாலே பாகவதத்தை கேட்க தொடங்கலாம். பெருமானிடத்தில் நமக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது. அந்த வெறுப்பு மாறி விருப்பமாக மாறாவிட்டாலும் வெறுப்பில்லாமை, விலக்காமை அப்படிங்கிற ஏற்பட்டாலே பாகவத புராணத்தை கேட்கலாம். கேட்க வெறுப்பின்மை மாறி விருப்பம் உடையதாக நோக்கி செல்லும் ஆசையை பாகவத புராணம் விளைத்து கொடுக்கிறது. அந்த புராணத்தில் பகவானுடைய சொத்து எவ்வளவு பெரியது, 14 லோகங்களுடைய அளவென்ன அப்படிங்கிறத சுகாச்சாரியர் விளக்கி கொண்டு வருகிறார். அதில் தற்போது நாம பார்க்க வேண்டியது கீழ் உலகங்கள் 7 உலகங்கள். பூமியிலிருந்து தொடங்கி மேல் லோகம் வரைக்கும் 7 லோகங்களின் அளவை பார்த்து விட்டோம். இனி கீழ்லோகங்கள் 7, ஒன்றொன்றுக்கும் யாது பெயர், ஆங்காங்கு யாரார் வசிக்கிறார்கள், அது ஒன்னொன்றுக்கும் எவ்வளவு இடைவெளி உள்ளது அப்படிங்கிறதை 24வது அத்தியாயம் 5வது ஸ்கந்தத்தில் 24வது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார். சுகர் குரு அதஸ்தான்னு ஒரு பெண், அந்த பெண் ஒரு பிள்ளை பெற்றாள். அவன்தான் ராகுன்னு சொல்லப்படுகிறான். இவனுக்கு எதனால ராகுங்கிற பேர் வந்தது? தேவர்களுக்கு இவனுக்கு என்ன விரோதம்? ஏன் சூரிய சந்திரர்களை இவன் விழுங்குவதற்காக வருகிறான்? அது கிரகண காலம்னு எப்படி சொல்லப்படுகிறது? இதையும் இதிலேயே விளக்கி விடுகிறார். யோஜனாயுத ஸ்வர்பானு நக்ஷத்திர, சூரிய தேவன் எங்கு இருக்கிறாரோ அதிலிருந்து 10,000 யோஜனை தூரம் கீழே. நாம கடந்த நாள் பார்த்ததை ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். பூமண்டலத்திலிருந்து 1,00,000 யோஜனை உயரத்துக்கு அடுத்த மண்டலமாகிற புவஹான்னு பார்த்தோம். 1,00,000 யோஜனை உயரத்தில் தான் சூரியன் இருக்கிறார்னு பார்த்தோம். இப்ப சொல்லப்படுறது சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 10,000 யோஜனை தூரம் கீழே ராகு மண்டலம் உள்ளது. இந்த ராகு தேவத்தன்மையும் அடைந்தான், அதாவது அமரத்துவத்தை அடைந்தான், கிரகமாக இருக்கும் தன்மையும் அடைந்தான். இப்படி எப்படிதான்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சரித்திரம் மேல விளக்கமா கூற போறார். இருந்தாலும் இப்ப சுருக்கமா சொல்றேன். பகவான் அமுதக்கடலை கடந்து பார்க்கடல் கடைந்து அமுதத்தை எடுத்தார். தானே மோகினி வடிவத்தை எடுத்துக்கொண்டு ரொம்ப ஆச்சரியமா தேவர்களுக்காக பகிர்ந்து கொடுத்தார். பகவான் மோகினி வடிவம் எடுத்தது, அதில் அனைவரும் மோகித்து கிடந்தது. இதெல்லாம் மோகனபுரி க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம். திருமோகூர் என்னும் மதுரைக்கருகிலே இருக்கும் திவ்யதேசம் மோகனபுரி. திருமோகூர் காளமேகப் பெருமான் வழித்துணை பெருமான், தாளதாமரை தடமணிவயல் திருமோகூர், நாளுமேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோடு நான்குடை சுரிகுழற் கமலக் கட்கனிவாய் காளமேகத்தை அன்னி மத்தொன்னிலங் கதியே. 10ஆம் பத்து முதல் பாசுரத்தில் நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியில் தெரிவிக்கிறார். தடமணிவயல் திருமோகூர், மோகூர், மோகனூர், மோகனபுரி. பகவான் மோகினி அவதாரம் எடுத்த போது அனைவரும் மயங்கி கிடந்த ஊர். அவ்வெம்பெருமான் தான் ஒருத்தொருத்தனும் அர்ச்சிராதி மார்க்கத்தில் மீளாத இன்பமான ஸ்ரீவைகுண்டத்தை அடையும் போது இந்த திவ்யதேசத்து பெருமான் வழித்துணை பெருமாள் அவர்தான் கூடவே அழைத்து கொண்டு போகிறார். அர்ச்சிராதி மார்க்கத்தில் நமக்கு பழக்கம் கிடையாது. அதனால திருமோகூர் ஆத்தன் காளமேகப் பெருமாள் தான் நம்மளை அழைத்து போவனாம். அந்த சரித்திரத்தை, அந்த திவ்யதேசத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்கெனில் பகவான் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்காக அமுதத்தை பங்கு போட்டு கொடுக்கிறார். அப்போது இந்த சிம்ஹிகையினுடைய பிள்ளை தானும் தேவனாக வேஷமிட்டு கொண்டு தேவர்களுடைய கோஷ்டி வரிசையில் வந்து அவனும் அமர்ந்தான். அப்போது சூரிய சந்திரர்கள் தான் பெருமானுக்கு அவனை அடையாளம் காட்டி கொடுத்தார்கள். இவன் தேவன் அல்லன், இவன் வீரான்,
இவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு கஞ்சாட காட்டுவிட்டா. பெருமாள் கையில அகப்பையை வச்சுன்னு தான் எடுத்து எடுத்து கொடுத்திருந்தார். கோவம் வந்தது, அகப்பையால தட்டினார், தலையற்று கீழே போய் விழுந்தான். பிற்பாடு பிரார்த்தித்துத்தான் அவன் தேவத்துவத்தையும் கிரகமாக இருக்கும் தன்மையும் கொண்டான். சூரிய சந்திரர்கள் தானே காட்டி கொடுத்தவர்கள். அவர்கள் பேர்ல இருக்கிற கோபத்தினால்தான் இவன் ஓரோரு உபராக காலத்திலும் அவர்களை பிடிப்பதற்கு வருகிறான். இது ராகுவனுடைய சரித்திரம். ஆனா பெருமாள் தன் சக்கராயுதத்தால் அவனை ஓட்டி விடுறார். அதனாலதான் முழுக்க பீடிச்சு முடிச்சுடாமல் அவர்களை விடுதலை பண்ணிவிட்டு இவனும் புறப்பு போயிடுறான். இதைத்தான் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று ரெண்டு சொல்லுகிறோம். பௌர்ணமி அன்னெல்லாம் ஏற்படும், எல்லா பௌர்ணமிகள் அல்ல. பௌர்ணமி அன்னைக்குத்தான் சந்திர கிரகணம் ஏற்படும், அமாவாசை அன்னைக்குத்தான் சூரிய கிரகணம் ஏற்படும். அதைத்தான் உபராக காலம், கிரகண காலம் என்று குறிக்கிறார்கள். அந்த ராகு ஒரு கிரகமாகிவிட்டான். அவன் இருக்குமிடம் சொல்றார், சூரிய மண்டலத்துக்கு 10,000 யோஜனைகள் கீழே. இதிலே 12,000 யோஜனை தூரம் பெரியது சோமனுடைய பட்டணம். அடுத்தது திரையோதச சஹசிரம் ராகோர்யக, 13,000 யோஜனை தூரம் பெருத்தது ராகுவினுடைய பட்டணம். தத் வியவதான கிருத்து வைரானுபந்தா சூர்யா சந்திரமசௌ அபிதாவதி. இவன் பழைய விரோதத்தை காரணமாக கொண்டு சூரிய சந்திரர்களை நோக்கியே ஓடுகிறான். அவர்களை பிடிக்கிறான், பிடிக்க பார்த்து விடுதிட்டு விடுகிறான். அதுக்கு அடுத்ததிலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இனிமே பூமண்டலத்துக்கு கீழே கீழே இருக்கக்கூடிய லோகங்கள் பெயர் பார்ப்போம். ஆராதேவ நிவர்த்ததே தது உபராகமிதி வதந்தி லோகாக. ராகு எப்போது பீடிக்கிறானோ அதை உபராக காலம்னு உலகத்தார் சொல்லுகிறார்கள். இதில் ஆச்சரியமான செய்தி, எவ்வளவு சயின்ஸ் இப்ப முன்னேறி இருக்கு. துல்லியமா கிரகண காலத்தை கணிக்கிறார்கள் அல்லவா. அதே போல பஞ்சாங்கம் வாங்குறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, 10 வருஷ பஞ்சாங்கம் வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்த 10 வருஷத்துக்கு எப்பப்ப கிரகணம், எந்தெந்த நிமிஷத்துல பிடிக்கும், எந்தெந்த நிமிஷத்துல மத்தியமம், அதுக்கப்புறம் எப்ப விட ஆரம்பிக்கும், எப்ப விட்டு முடிச்சுடுறது, எந்தெந்த இடத்துல தெரியும், எந்தெந்த இடத்துல தெரியாது, இது இத்தனையும் துல்லியமா பஞ்சாங்கத்துல போட்டுக்கலையா. நீங்க பஞ்சாங்கத்தை பிரிச்சீங்கனாலே இந்தந்த ஊர்ல தெரியும், இந்தந்த ஊர்ல தெரியாது, இது ஒரு பார்ட் கிரகணம், மிச்ச இடத்துல தெரியாது, எங்க தெரியறதோ அங்க தர்ப்பணம் பண்ண வேண்டும். கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு இத்தனை மணி நேரம் முன்னாடி இருந்து சாப்பிடுவது கூடாது, அப்போது வயிறு காலியாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க பஞ்சாங்கத்துல படிச்சிருப்பீர்கள், பெரியோர்கள் வாய்ச்சொல் கேட்டிருப்பீர்கள். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி ஒரு கிராமத்துல உட்கார்ந்து ஒரு ப்ரஹஸ்பதி சுவாமி நல்ல ஜோதிஷ சாஸ்திரத்தை வாசித்து விட்டு எந்த எக்யூப்மெண்ட்டுமே கையில இல்லாமல் கரெக்டா கணிச்சு சொல்றாரோ இல்லையோ. அது இன்னைக்கல்ல, வராகமிகிரர் காலத்திலிருந்து நடந்து கொண்டு வருகிறது. அதனால பாரத தேசம்ங்கிறது எல்லா விதத்திலையும் சிறந்தது. சயின்ஸ்லையும் சிறந்தது தான், ஜோதிஷ சாஸ்திரத்திலையும் சிறந்தது தான், வானவியல்ல சிறந்தது தான், அஸ்ட்ரானமியில சிறந்ததெல்லாம் அஸ்ட்ராலஜியில சிறந்தது தான். எல்லா விதத்திலையும் நமக்கு தனிச்சிறப்பு. அதான் இந்த பூமியே தனிச்சிறப்புடைய பூமியாக ரிஷிகள் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். அப்ப நாம பார்க்க வேண்டியது, இனி இந்த பூலோகத்துக்கு கீழே கீழே என்னென்ன லோகங்கள் இருக்கின்றன என்பதை. ததா அதஸ்தாது சித்தச்சாரண வித்யாதராணாம் சதனானி தாவன் மாத்திரையேவ. சூரியலோகம் 1,00,000 யோஜனை வசரத்தில் இருக்கு. அதுக்கு கீழே 10,000 யோஜனை தூரத்தில் ராகு இருக்கிறார். அதற்கு கீழே சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதர பெண்கள் ஆகியோர்களெல்லாம் இருக்கிறார்கள். ததா அதஸ்தாத் யக்ஷ ரக்ஷ பிசாச்ச பிரேத பூதகணானாம். பூமண்டலத்துக்கு 10,000 யோஜனை தூரம் வரைக்கும். அங்கிருந்து இறக்கி பார்த்தோம் 10,000 யோஜனை, நடுவுல தான் 1,00,000 யோஜனை இருக்கே. அதனால கீழேந்து 10,000 யோஜனை வரைக்கும் பூதகணங்கள், பிரேத கணங்கள், பிசாச்சங்கள், யக்ஷர்கள், ரக்ஷர்கள் ஆகிய அனைவரும் வாழ்கிறார்கள். அதுக்கப்புறம் பூமியிலிருந்து 100 யோஜனை தூரம் வரைக்கும், அந்த தூரம் வரைக்கும் இன்னென்ன பறவைகள்லாம் பறக்கின்றனவாம். விஹாராஜினம் அந்தரிக்ஷம் யாவத் வாயுஹு பிரவாதி யாவன் மேகா உபலம்பதே. ததா அதஸ்தாத் சதயோஜனாந்தர இயம் பிருத்திவி யாவத் ஹம்ச பாச சேன சுபர்ணாதய பதத்ரி பிரவராக உத்பதந்தி. 100